வணக்கம், நான் உங்கள் ஹரியரன் பேசுகிறேன். ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ட்ஸ் தி லெஜெண்ட் ஹரியரன் லைவ் இன் கான்சர்ட். அதோட ப்ரெஸ் மீட் January 3rd, 2024 பினாங்ல நடக்க போகுது. சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். மறக்காம எல்லாரும் வந்துடுங்க. We'll all have great fun. Book the event tickets at ticket2u.com.my. Event brought to you by Hello Creative. Cheers. கெடா மாநில தமிழ் எழுத்தாளர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் இயக்க பண்பட்ட எழுத்தாளர்கள் 22 பேர் முதன் முறையாக இங்குள்ள திருப்பதி மண்டபத்தில் தமிழ் இலக்கிய ஒன்று கூடல் வெகு சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டனர். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் இயக்கத்தின் தலைவர் திரு ந. ஆண்டியப்பன் தலைமையில் முத்திரை பதித்த எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு அவர்களின் படைப்புகளைப் பற்றியும் திரளாக வருகை தந்த கெடா மாநில தமிழ் எழுத்தாளர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். எழுத்தாளுமை மிக்க கோ. பொன்னியவான், கே. பாலமுருகன் இருவரும் கெடா மாநில தமிழ் படைப்புகள் பற்றி எடுத்துரைத்தனர். கே. பாலமுருகன் கெடா மாநில தமிழ் எழுத்தாளர் இயக்கத்தின் சீரிய இலக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி பேச, திரு கோ. பொன்னியவான், திரு எம். ஏ. இளஞ்செல்வன், சி. முத்துசாமி, கே. பாலமுருகன் ஆகியோரின் சிறந்த சிறுகதைகள் தொட்டு பேசினார். திரு ந. ஆண்டியப்பன் தங்கள் இலக்கிய பயணத்தின் நோக்கத்தை விவரித்த பின்னர் இங்குள்ள எழுத்தாளர்கள் சிங்கை வரவேண்டும் எனவும் அன்புடன் அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தாடலில் இரு இயக்க எழுத்தாளர்களும் உற்சாகமாக பங்கு பெற்றனர். வருகையாளர்கள் அனைவருக்கும் கடார எழுத்தாளர்கள் பலரின் படைப்புகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. துணைத் தலைவர் திரு எஸ். அண்ணாமலை முன்னிலையில் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள நிகழ்ச்சியை தமிழ்மணி திரு மா. அம்பிகாவதி இனிய பாடல்கள் பாடியும் பைந்தமிழில் பேசியும் இவ்விலக்கிய நிகழ்ச்சிக்கு மெருகூட்டினார். கெடா மாநில எழுத்தாளர்கள் மிக சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதை பாராட்டினார்கள் சிங்கை எழுத்தாளர்கள். தொடர்ந்து கடார பூஜாங் பள்ளதாக்கில் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழரின் வரலாற்று கூறுகளை விரிவான தொடராக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பாக முனைவர் அம்பிகபதி கூறுகையில், மறைந்த எழுத்தாளர் டாக்டர் ஜெயபாரதி மற்றும் இன்றைய வழக்கறிஞர் தத்தோவி நடராஜா நூலாக தொகுத்து வழங்கியுள்ளதை நினைவு கூர்ந்தார்.